அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் இன் எஸ்பிஎஸ்எஸ் சாஃப்ட்வேரில் வந்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் எப்படி வந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அதோடைய அவுட்புட்டை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம், அதோட இன்டர்பிரிட்டேஷன் எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டோட ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஸோ டைரெக்டாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ப்ரொசீஜரை மட்டும் நம்ம அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவுட்புட் கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் அந்த அவுட்புட்டோட மீனிங் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அந்த பேசிஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சின்ஸ் நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் கூட நம்ம அதோடைய பேசிக் டெர்மினாலஜி வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதனால் அதோடைய ஓவர் வியூ வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்டு டு டிட்டர்மைன் வெதர் த மீன் ஆஃப் சிங்கிள் குரூப் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் த ஹைபோதசைஸ்டு வேல்யூ. ஹைபோதசைஸ்டு வேல்யூ அப்படின்னா அதாவது ஹைபோதசைஸ்டு பாப்புலேஷன் அப்படின்னு அர்த்தம். ஹைபோதசைஸ்டு பாப்புலேஷன் மீன் அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு இல்லை டிஃபைன்டு பாப்புலேஷன் மீன் அப்படின்னு அர்த்தம் மியூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் குரூப் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் ஆஃப் சிங்கிள் குரூப் அப்படின்னா எக்ஸ் பார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் மீன் அப்படின்றதும் மீன் ஆஃப் சிங்கிள் குரூப் அப்படின்றதும் ஒன்று தான். ஸோ அப்போ மீன் ஆஃப் சிங்கிள் குரூப் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சாம்பிள் மீன். அப்போ சாம்பிள் மீனுக்கும் பாப்புலேஷன் மீனுக்கும் எந்த அளவுக்கு வந்து டிஃபரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரே ஒரு டிவி, அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா there is no ஐவி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எதுவும் வராது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் வேல்யூ, டெஸ்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று எடுப்போம். அந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாப்புலேஷனுடைய ஆவரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சென்னை சிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 lakhs கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 lakhs மெம்பர்ஸ் கிட்ட இருந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த 10 lakhs மெம்பரால் டிவைட் பண்ணும்போது டோட்டல் டேட்டா கலெக்டட் ஃப்ரம் த கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் இன் சென்னை, அந்த 10 lakhs மெம்பர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு டிவைட் பை நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட், அதாவது அந்த 10 lakhs மெம்பர்ஸால் டிவைட் பண்ணும்போது வரக்கூடியது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூவாக தான் இருக்கும், ரியாலிஸ்டிக்கில் அது இருக்காது. ஸோ அப்போ அந்த எஸ்டிமேட்டட் வேல்யூமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ அந்த எஸ்டிமேட்டட் வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸ், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டடிட் ஆர்டிகல்ஸில் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அதாவது ஆவரேஜ் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் இன் சென்னை அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த ஆவரேஜை வந்து நம்ம பாப்புலேஷன் ஆவரேஜாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதாவது ஹைபோதசிஸ்டு சாம்பிள் பாப்புலேஷனுடைய சாம்பிள் கிடையாது, ஹைபோதசிஸ்டு பாப்புலேஷன் மீனாக நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ அந்த ஹைபோதசிஸ்டு பாப்புலேஷன் மீனாக நம்ம வந்து எடுக்கக்கூடியதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் எவிடன்ஸ் வந்து ஆத்தென்டிகேட் எவிடன்ஸ் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு ஆஸ் எ ரிசர்ச் ஸ்காலராக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸில் வந்து சொல்லியிருக்கிறத நம்ம எடுப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல் சைட்ல இருந்து ஆவரேஜஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு சில கேட்டகரிஸ்க்கு, அதாவது ஆவரேஜ் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் இன் சென்னை இல்லை நேஷனல் வைடு வந்து சொல்லியிருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு டெர்மினாலஜி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பீப்புள் இன் இந்தியா, ஆவரேஜ் பீப்புள் இன் தமிழ்நாடு, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு சில ரேஷியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அதை நம்ம எடுத்துக்கலாம். இன்டர்நேஷ்னலி ஸ்டாண்டர்ட், அதாவது வேர்ல்டு வைட் அக்செப்டட் ஆவரேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடீஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னா அதை வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக நம்ம வந்து எடுப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஜெனரலி அக்செப்டட் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் கான்செப்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறத நம்ம எடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைபோதசைஸ்டு வேல்யூ, அதாவது பாப்புலேஷன் மீனாக நம்ம எடுத்துப்போம். நோன் பாப்புலேஷன் மீன் ஆர் ஹைபோதசைஸ்டு பாப்புலேஷன் மீன் அப்படின்றது. ஸோ அப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட், அதாவது டிஃபைன்ட் பாப்புலேஷன், இந்த பாப்புலேஷன் மீனை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நம்மளுடைய சாம்பிள் மீன் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சாம்பிள் மீன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அந்த 10 lakhs கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் கிட்டேயும் நம்மளால் டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியாது. இன்ஸ்டீட் ஆஃப் தட் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு 1000 கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் ரேண்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி அவங்க கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள்ஸு. அப்போ சாம்பிள் மீன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா total data collected from 1000 respondents in Chennai city divided by total number of respondent. அப்போ total data collectedலேருந்து number of respondent டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஆவரேஜ். அப்போ இந்த சாம்பிள் ஆவரேஜ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் ஆவரேஜ், அதாவது
10 லேக்ஸ் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் சென்னையில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து டோட்டலாக டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த 10 லேக்ஸ் பீப்புளால் டிவைட் பண்ணி வரக்கூடியது பாப்புலேஷன் ஆவரேஜ். அந்த ஆவரேஜிலிருந்தும் இப்போ சாம்பிள் ஆவரேஜ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சாம்பிள் ஆவரேஜ் வந்து கண்டிப்பாக பாப்புலேஷன் ஆவரேஜ், அதாவது சாம்பிள் மீன் வந்து பாப்புலேஷன் மீன்லேருந்து கண்டிப்பாக முக்கியமாக வந்து வித்தியாசப்படணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டில் வரக்கூடிய ரிசல்ட் வந்து வேலிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு வருவோம். ஸோ இப்போ இதோடைய பேஸ் ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டோடைய பேஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரர். இந்த ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்டாண்டர்ட் எரர்னு அர்த்தம். அதாவது எஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என், அதாவது சாம்பிள் சைஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபார்முலாவுடைய பேஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்க்கலாம். நம்ம ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணல அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பேஸ் நமக்கு வந்து தெரியணும். ஸோ அதனால் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த பேஸ் ஃபார்முலா எப்படி வருது அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் அப்படின்றது வந்து நம்மளுக்கு மீன் ஆஃப் சிங்கிள் குரூப், அதாவது நம்ம கம்பேரிசனுக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சாம்பிள் மீன். அப்படி இல்லைன்னா அரித்மெட்டிக் மீன், நம்ம ஜென்ரலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்கிறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் மீன் அர்த்தம். ஸோ இதோட சிம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் பார். எக்ஸ் பாரோடைய பேஸ் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என். அப்போ எக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சன்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட வந்து நம்ம எவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறோமோ அதுதான், அதாவது இண்டிவிஜுவல் டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸ்மால் எக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் டேட்டா. நம்ம சாம்பிள்ஸ் வந்து 1000 கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு நபர்கிட்டேருந்து நம்ம எவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த இண்டிவிஜுவல் டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸு. ஸோ இந்த சிக்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது சம் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். எல்லா என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாஸையும் மொத்தமாக டோட்டல் பண்ணி சொல்லக்கூடியது டிவைடட் பை சாம்பிள் சைஸ், அதாவது என் அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க அதால் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அரித்மெட்டிக் மீன், அப்படி இல்லைன்னா சாம்பிள் மீன், இல்லை மீன் ஆஃப் சிங்கிள் குரூப் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மியூ அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன் மீன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வேல்யூ, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வேல்யூ, டார்கெட் வேல்யூ, அது டிஃபைன்டு பாப்புலேஷன் மீன் அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த பாப்புலேஷன் மீனோடைய பேஸ் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மியூ. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்மா கேபிட்டல் எக்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் என். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், என்டையர் பாப்புலேஷன். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 10 லேக்ஸ் வந்து சென்னை சிட்டியில் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 லேக்ஸ் பீப்புள் கிட்ட இருந்தும் ஒவ்வொரு நபர்கள் கிட்ட இருந்தும் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த அந்த டேட்டா வந்து சொல்கிறாங்க. அது மொத்தமாக டோட்டல் பண்ணுறது வந்து சிக்மா எக்ஸ் டிவைடட் பை, அப்போ அந்த 10 லேக்ஸ் பீப்புளால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூ. இது வந்து ப்ராக்டிகபிள் கிடையாது, பட் இது வந்து ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூ நம்ம எடுத்துப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸ் இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கான்செப்டை வச்சு நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் ஆவரேஜ் வேல்யூ வந்து ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு வேரியபிள் வேணும். அப்போ டிவி நம்ம இருக்குது, அதாவது சாம்பிள் மீன் அப்படின்றது தான் வந்து டிவி. அதோட நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து டார்கெட் வேல்யூ, அதாவது பாப்புலேஷனுக்கு வந்து ஒரு டார்கெட் வேல்யூ இல்லை டெஸ்ட் வேல்யூ எடுத்து தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அடுத்தது நம்மளுடைய டி வேல்யூ ஃபார்முலா, ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இந்த சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா அதாவது 10 லேக்ஸ் கஸ்டமர் கிட்டேருந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ வெறும் 1000 கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் வந்து எவ்வளோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து விலகி வருது அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அதாவது இப்போ நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த சென்டர் பாயிண்ட் அப்படின்றது வந்து ஒன்று எய்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று எக்ஸ் பார் அப்படின்னு எடுத்துக்கலாம், அதாவது சாம்பிள் மீனுடைய சாம்பிள் மீனை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியும், இல்லை பாப்புலேஷன் மீனை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி மியூ எடுத்துப்போம். இதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா ஸோ அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ அக்யூரேட்டாக ரெண்டு சைட்லேயும் வந்து நம்மளுக்கு ஒரு பாத் கிரியேட் ஆகிற மாதிரி ஒன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கும் 68% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு. 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்றது ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து பார்த்திங்கன்னா 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கும். அதாவது ஒரு பவுண்டரி லைன் மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸில். ஸோ அதுலேருந்து எவ்வளோ விலகி இருக்குது நம்மளுடைய ஆக்சுவல் டேட்டா வந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ விலகி இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சாம்பிளை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இதுதான் வந்து அதுக்கான பேஸ் மீனிங்.
அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the measure the average amount that the individual data points spread out from the sample mean. spread out from the sample mean அப்படின்னா என்னது? ஸோ இந்த அதாவது இதுதான் வந்து சாம்பிள் மீன், அதாவது சென்டர் பாயிண்ட்டு. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ், இந்த சைடு மைனஸ் இந்த சைடு ப்ளஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ப்ளஸ் ஆர் மைனஸில் ஈவனாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிப்போம். அப்போ சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு பேஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்கொயர் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் அப்படின்னா அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், நம்ம ஒரிஜினல் ஆக்சுவல் டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேட்டா அதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பார் வேல்யூ, அதாவது சாம்பிள் மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய டிஃபரன்ஸு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டீவியேஷன் அர்த்தம். ஒவ்வொரு டேட்டாக்கும் எவ்வளோ டேட்டா வந்து விலகி இருக்குது அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து. ஸோ நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ விலகி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் அது ஸ்டாண்டர்டைஸ் நியூட்ரலைஸ் பண்ணுறது, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நம்ம மைனஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றி ஒரே காமனாக கொண்டு வரதுக்கு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கொயர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது சிக்மா வந்து மொத்தமாக சம்மப் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேட்டாவிலும் டிவியேஷன் பார்த்துட்டு அது ஸ்கொயர் பண்ணிவிட்டு நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதை சம்மப் பண்ணக்கூடியது. இப்போ சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் ஒன் அப்படின்றது வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கான்செப்ட். அதாவது நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 சாம்பிள்ஸ் ரெஸ்பாண்டன்ட் கிட்டேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 39 வரைக்கும் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த 40வது வந்து கான்ஸ்டன்ட், அது வந்து என்ன ஆகும், ஃபிக்ஸடாக நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணி டெஃபினட்டாக வந்து சொல்லிட முடியும் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அப்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னது நாலு விதமான வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அந்த 3 வேல்யூ வந்து நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணும்போது 4வது வந்து என்னன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா n மைனஸ் ஒன். இது எதுக்காக சாம்பிளில் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாம்பிள் வந்து பாப்புலேஷன்லேருந்து நம்ம கம்மியாக தான் எடுப்போம். அப்போ அந்த சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு சாம்பிள்ஸ் வந்து அக்யூரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த லாஸ்ட் பாயிண்ட்டில் வந்து ஒரு சர்டைன் கேப் வந்து டெஃபினட்டாக என்னன்னு சொல்லிட்டு நம்மளால கிளியராக சொல்லிட முடியும். அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா n மைனஸ் ஒன்ன்ற கான்செப்ட் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எப்பவுமே அந்த சாம்பிள் ஃபார்முலாவுக்கு டிஃபால்ட்டாக n மைனஸ் ஒன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபார்முலாவுக்கு நமக்கு இல்லை, இருந்தாலும் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்றதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வந்து சிக்மா யூஸ் பண்ணிப்போம். அதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் மியூ அப்படின்றது வந்து பாப்புலேஷன் மீன். எக்ஸ்ன்றது இண்டிவிஜுவல் டேட்டா தான், இது வந்து பாப்புலேஷன் மீனோட கம்பேர் பண்ணி ஸ்கொயர் ரூட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து பாப்புலேஷன் மீன்ன்றது வந்து என்டையராக டிஃபைன் பண்ணிக்கிறதுனால அதில் கண்டிப்பாக என்ன பண்ணிப்போம்னா இந்த ஹோல் பாப்புலேஷன் என்டையர் பாப்புலேஷனுமே எடுக்கிறதுனால நம்ம n மைனஸ் ஒன் வராது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கான்செப்ட். ஜஸ்ட் அந்த என்ன பண்ணுவோம்னா என்டையர் சாம்பிள் சைஸ் வந்து நம்ம எடுத்துப்போம், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் 10 லேக்ஸ் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்னா அந்த 10 லேக்ஸ் பீப்புளையும் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா சாம்பிள் சைஸாக எடுத்துப்போம் அப்படின்னு அர்த்தம். சாரி, பாப்புலேஷன் வந்து என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா பாப்புலேஷனுடைய டோட்டலாக நம்ம எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கீழே இருக்க டினாமினேட்டர் எஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n, அதுக்கே ஒரு மீனிங் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர் அப்படி சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா சாம்பிள் ஸ்டாண்டர்ட் எரர் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஸ்டாண்டர்ட் எரர், அதாவது நம்ம சாம்பிள்ஸ் இந்த 1000 சாம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ இந்த எஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிளோடைய டோட்டல் சைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அது நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் இருக்குது பாருங்கள். இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் வந்து பார்த்திங்கன்னா 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா -2 + 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும், ஒரு பவுண்டரி ரேஞ்ச். அதுக்கப்புறம் டெய்லில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிஜெக்டட் ஆர் சிக்னிஃபிகண்ட் ரீஜன் சொல்லிட்டு லெஃப்ட் ஆர் ரைட்டில் வந்து வரும், இது ரிஜெக்டட் ரீஜன் சொல்லிட்டு. அப்போது இந்த கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா கரெக்டாக ஒரு பவுண்டரி லெவலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சை தாண்டி நம்மளுக்கு வரும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எரர் வேல்யூ டேஞ்சர் லைனுக்கு வந்துடும் அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த எரர் வேல்யூவில் நம்ம கண்டுபிடிக்க டெஸ்ட் வேல்யூ வந்து எரர் வேல்யூவில் வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரேஞ்சை தாண்டக்கூடாது. அப்படி எரர் வேல்யூ வருதுன்னா நல்ல ஹைபோதீசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நம்ம வந்துருவோம். ஸோ அதை கரெக்டாக டிஃபைன் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் எரர். ஸோ ஸ்டாண்டர்ட் எரர் எதுக்காக இங்கே சொல்கிறோம் அப்படின்னா அதாவது இந்த எஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n அப்படின்றதுக்கே ஒரு ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கிறத நம்ம சொல்கிறோம்.
ஸோ பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் எரர் வந்து ஜென்ரலாக நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடியது. அது இந்த ஃபார்முலாவில் இல்லைனாலும் ஒரு பேஸ் இருக்கிறத நம்ம பார்த்துப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் சிக்மா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்மா அதாவது பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோடைய அதில் இருந்து நம்ம நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் நம்பர் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்டடாக நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடியது. ஆக்சுவலாக இது வந்து சாம்பிள் கேட்டகரிஸ்லேயே கூட வரலாம். அப்போ என்ன எதுக்காகனா ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த மீன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ பாப்புலேஷன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ட் ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறது அது ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா வரக்கூடிய வேல்யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் எரர். இப்போ நம்ம பேஸ் ஃபார்முலா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ஃபார்முலா வந்து எஸ்பிஎஸ்எஸ்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம டைரெக்டாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேட்டாவை வச்சு நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ ஒன் சாம்பிள் டெஸ்ட் டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெறும் நியூமரிக்கல் டேட்டா யூஸ் பண்ணுவோம். அதாவது டைப் ஆஃப் வேரியபிள்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூமரிக்கல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாமினல் யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது நம்ம குவான்டிடேட்டிவ் டேட்டாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதில் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இதில் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் வேரியபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வராது. டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் வரும். அதில் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் வேரியபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. கண்டினியூஸ் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் இன்டர்வல் யூஸ் பண்ணுவாங்க. கண்டினியூஸ் ரேஷியோ ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்கிரீட் வந்து அக்கேஷ்னலி வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்கிரீட் அப்படின்னா முழு எண்களாக இருக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் அதாவது அக்ரிமெண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிறீங்க, 5 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல், 7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அந்த ஆவரேஜ்லேருந்து எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கண்டினியூஸ் இன்டர்வல் வேரியபிளாக அது வந்து நம்ம மாறும். ஏன்னா அதில் அப்சல்யூட் ஜீரோ இருக்காது. ரேஷியோ இருந்தால் தான் அப்சல்யூட் ஜீரோ. இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக கொஸ்டின் கேட்டு வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எக்ஸாக்ட் ஏஜ் அண்ட் இயர் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரேஷியோ ஸ்கேலில் வரும். ஸோ அப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இன்டர்வல் கண்டினியூஸ் இன்டர்வல் வேரியபிள்ஸ் தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வேணும் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னும் போது இன்டர்வல் ரேஷியோ ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எஸ்பிஎஸ்எஸ்ல வந்து ரன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட் கம்பெனி வந்து அவங்க வந்து ஒரு ஏ அசிஸ்டன்ட் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. 7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூட்ரல் ஸ்கோர் அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் ஸ்கோர், அதாவது பாப்புலேஷன் மீன் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட இது எடுத்துப்போம். அந்த மியூவோட டார்கெட் வேல்யூ வந்து 4 வந்து எடுத்துக்கலாம். அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது பேஸ்ட் அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு ஸ்டடி அந்த மாதிரி அஃபீஷியலாக அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்களோ அதை வச்சு அவங்க ரன் பண்ணுவாங்க. அப்போ அதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ பாப்புலேஷன் மீன் வந்து 4ன்னு சொல்லிட்டு 7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேலில் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரன் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 40 ரெஸ்பாண்டன்ட்டோட டேட்டா ஷீட் கேட்டிருக்கேன். ஸோ அப்போ அந்த கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேரியபிள்ஸ் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சீக்வன்சிங் ஆர்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரிலையபிலிட்டி டெஸ்ட்டை ரன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதில் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நார்மாலிட்டி டெஸ்ட்டை ரன் பண்ணிவிட்டு நார்மாலிட்டி டெஸ்ட்டில் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து டி டெஸ்ட் ரன் பண்ணலாம் சொல்லிட்டு, ஏன்னா அந்த சீக்வன்சிங் ஆர்டர் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஏஐ அசிஸ்டண்ட்டு வித் அதாவது ஏஐ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர் அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அசிஸ்டண்ட்டோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இண்டிவிஜுவல் இது அதோடைய வேரியபிள்ஸ் வந்து டிவி வந்து ஒன்று தான். அதில் வந்து 3 ஐட்டம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்டிருக்கிறேன். அதாவது கொஸ்டின் நம்பர் 1 and 2, 3 அப்படின்னு அர்த்தம். ஏஐ சாட்டிஸ்ஃபேக்ஷன் 1, 2, 3 அப்படின்னு இருக்குன்னா ஸோ கொஸ்டின் வந்து அந்த வேரியபிள்ஸில் நான் ஏஐ சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஐட்டம்ஸ் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதேமாதிரி இந்த 7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேலில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதிலிருந்து நம்ம ஆவரேஜ் அதாவது நம்ம ரிலையபிலிட்டி டெஸ்ட் வந்து செக் பண்ணி பார்ப்போம் க்ரோன் பேட்ச் ஆல்ஃபாவில். அதில் அபவ் 0.70க்கு மேலே வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓகே அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு அது ஓகே ஆகிடுச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த டேட்டா வந்து ஆவரேஜ் எடுத்து அதுக்கப்புறம் நார்மாலிட்டி செக் பண்ணுவோம். நார்மாலிட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி டெஸ்ட் வந்து ரன் பண்ணுவோம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ அப்போ இந்த ப்ரொசீஜரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 40 டேட்டா வந்து எடுத்து நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். அதில் எப்படி ஃபேவரபுளாக வருதா இல்லை அன்ஃபேவரபுளாக வருது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வேரியபிள் ஃபார்மேட்டில் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். நேம் டைப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேபிள் வேல்யூ எல்லாமே வேல்யூஸ் வந்து 7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் அப்படின்றதுனால நம்ம அந்த ப்ராப்பர் ஸ்கேலை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அதாவது ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரிலேருந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஸ்ட்ராங்லி அக்ரி அது வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அதாவது இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருப்போம்.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏஐ ப்ரொவைட்ஸ் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ஈஸி டு யூஸ். தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ இஸ் ஹெல்ப்ஃபுல். இது வந்து நான் ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சதுனால இந்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலா இது ரன் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் ஐடி வந்து ப்ராப்பரா நாமினல். அது வந்து வெறும் ஜஸ்ட் நேம். நம்ம யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 5 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்ம ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் அப்படின்றத தான் மென்ஷன் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நம்ம ஆர்டினல் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆர்டினல்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு ரீசன் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஏன் வந்து வேரியபிள் வேரியபிளா இருக்கும்போது நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது அசிஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கிறோம்னு வச்சுப்போம். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ அசிஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது நம்ம ஸ்கேலாக தான் எடுப்போம். ஆனால் ஒவ்வொன்றுமே கொஸ்டினாக இருக்கும்போது, அதாவது ஏஐ அசிஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 1, 2, 3 சொல்லிட்டு ஒவ்வொரு ஐட்டம்ஸ் ஆஃப் கொஸ்டினாக இருக்கும்போது, ஏன் அதில் நம்ம லிக்கெட் ஸ்கேல் அதாவது அக்ரிமெண்ட் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஏன் ஆர்டினல்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வருது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதாவது நம்ம வந்து ஜென்ரலாக டெக்னிக்கலி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆர்டினல் ஸ்கேல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று விட ஒன்று பெருசு சின்னது அப்படி சொல்லிட்டு இருக்கும். அப்போ நம்ம அக்ரிமெண்ட் ஸ்கேலை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து இருக்கும். ஏன்னா ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரிலேருந்து ஸ்ட்ராங்லி அக்ரி வரைக்கும் இருக்கும். அப்படி இப்போ அது மைனஸ் ப்ளஸ் வந்து இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஆர்டர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வரும். அப்போ அதை வேரியபிளாக நம்ம எடுக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒன்றை விட ஒன்று பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இதை விட அதாவது மைனஸை விட ப்ளஸ் வந்து பெருசு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாஜிக்கல் வந்து நம்மளுக்கு வராது. பட் ஆனால் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லோயரை விட ஹையர் வந்து அதிகம் சொன்னாலும் அது வந்து டெக்னிக்கலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஸ்டடீஸில் வந்து அது வராது. அப்போ எதுக்காக இந்த இடத்துல டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ஆர்டினல் அதை மெஷர்மெண்ட்டில் ஆர்டினல்னு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நம்ம ரிசர்ச் ப்ரோட்டோக்காலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸாக நம்ம எடுக்கும்போது அதுக்கு வந்து ஆர்டினல் வரும். இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம வந்து வேரியபிள் வந்து அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ஆவரேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது தான் வந்து டோட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது தான் வேரியபிள். அதில் நம்ம ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம வந்து அக்ரிமெண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம அக்ரிமெண்ட் ஸ்கேல் வந்து நம்ம எதுக்காக அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ரிலையபிலிட்டி டெஸ்ட் நம்ம ரன் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ இண்டிவிஜுவல் கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம டேரெக்டாக ஸ்கேல்னு வரக்கூடாது. அப்போ இண்டிவிஜுவல் கொஸ்டினுக்கும் ஸ்கேலு டோட்டல் வேரியபிளுக்கும் வந்து ஸ்கேல் வரக்கூடாது. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்கேலையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டினலாக யூஸ் பண்ணிப்போம். அதாவது என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஈவன் தோ அது வந்து அக்ரிமெண்ட் ஸ்கேலாக இருந்தாலும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்போ மைனஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸை விட சின்னது அப்படின்ற கம்பேரிசனுக்கு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். லோயர் வந்து அதாவது ஹையர் வந்து லோயரை விட பெருசு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒன்ஸ் அதை வந்து நம்ம ஆவரேஜ் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதோடைய கம்பைண்டாக அந்த வேரியபிளாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது, ஏன்னா வேரியபிளை வச்சு தான் நம்ம ரன் பண்ணுவோம், இண்டிவிஜுவல் கொஸ்டின் வச்சு நம்ம ரன் பண்ண மாட்டோம். அப்போ இந்த வேரியபிளாக அந்த வந்து நம்ம மாற்றினதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதாவது இன்டர்வல் கண்டினியூஸ் இன்டர்வல் வேரியபிள்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3 ஆப்ஷன் தான் இருக்கும் ஸ்பேசஸில். இப்போ ஸ்கேல்ன்றது வந்து இதுக்கான ஒரிஜினல் மீனிங் வந்து என்னது, கண்டினியூஸ் இன்டர்வல் வேரியபிள். அப்போ அந்த ஸ்கேல் கண்டினியூஸ் இன்டர்வல் வேரியபிளாக மாற்றும் போது நம்ம எதாவது பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸ்கேல் அப்படின்ற நேமுக்கு வருது. ஏன் இந்த இடத்துல இண்டிவிஜுவல் கொஸ்டினாக இருக்கும்போது ஆர்டினல் வருது. நெக்ஸ்ட் வந்து அது ஸ்கேலாக அதாவது வேரியபிளாக மாற்றும் போது அதுக்கப்புறமேட்டு ஸ்கேல் ஏன் வருது அப்படின்றத வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ இந்த டேபிள் வியூவில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், இண்டிவிஜுவல் லிக்கெட் ஐட்டம் ஒவ்வொரு ஐட்டம்ஸாக நம்ம வந்து கொஸ்டின் வந்து நம்ம எடுக்கும்போது அது ஆர்டினலாக வரும். அது வேரியபிளாக நம்ம மாற்றும் போது அது ஸ்கேல் அதாவது கண்டினியூஸ் இன்டர்வல் ஸ்கேலாக நம்ம அதை எடுத்துப்போம். இப்போ நம்ம டி டெஸ்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐட்டம்ஸ் ஆஃப் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு வேரியபிளுக்கான ஐட்டம்ஸு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் 1, 2, 3 இருக்குது பாருங்கள், அது எல்லாமே இண்டிவிஜுவல் கொஸ்டின். அந்த ஐட்டம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணி கம்பைன் பண்ணி அதோட ரிலையபிலிட்டி வந்து செக் பண்ணி பார்க்கணும் க்ரோன் பேட்ச் ஆல்ஃபாவுடைய கேட்டகரிஸில். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அனாலிசிஸில் ஸோ அஸ் பெர் த கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கைட்லைன்ஸ் படி அனாலிசிஸில் ஸ்கேல் அதில் ரிலையபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். இந்த ரிலையபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நான் ஆல்ரெடி அசைன் பண்ணிட்டேன் 1, 2, 3 அந்த 3 கொஸ்டினும் நான் ஆல்ரெடி அசைன் பண்ணிட்டேன் இந்த ஐட்டம்ஸில். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து டிஃபால்ட்டாக ஐட்டம் ஸ்கேல் இஃப் ஐட்டம் டெலிட்டட் அது மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும். மற்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை, அதெல்லாம் அட்வான்ஸாக வேறு அதர் பர்பஸ்க்காக இருக்கும். நம்மளுக்கு இப்போ பேசிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிலையபிலிட்டி டெஸ்ட்டு க்ரோன் பேட்ச் ஆல்ஃபா மட்டும் நம்ம இது பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் அதை மட்டும் மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஆல்ஃபா வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். வேணும்னா நம்ம ஸ்கேலுக்கான லேபிள் வேணும்னா நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓவரால் ஏஐ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஸோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும்.
ஸோ நம்ம மெயின் டெஸ்ட் தான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால இதை மட்டும் ஜஸ்ட் நம்மளுக்கு எது முக்கியமாக தேவையோ அதை மட்டும் நம்ம ரிலேபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து எடுத்துக்கலாம். ரிலேபிலிட்டி டெஸ்ட் வந்து முக்கியமாக இன்டர்னல் கன்சிஸ்டன்சிக்காக ஃபாலோ பண்ணுறது. அதில் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது சோஷியல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோன்பேஜ் ஆல்ஃபா டெஸ்ட் அப்படின்றது. இது வந்து 0.70க்கு மேலே நமக்கு வந்து இருக்கணும். அப்போ ரிலேபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பாருங்கள், க்ரோன்பேஜ் ஆல்ஃபா ஃபர்ஸ்ட் கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் வேல்யூ எதுவும் இல்லைன்னு அர்த்தம் அந்த டேபிள். செகண்ட் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் க்ரோன்பேஜ் ஆல்ஃபா வந்து 0.70க்கு மேலேயே போயிடுச்சு, 0.96. அப்போ ஹைலி அக்செப்டபிள் கேட்டகரிஸ்க்கே வந்துடுச்சு. இதோட த்ரெஷோல்டு லிமிட் வந்து பார்ப்போம். ஸோ ஜென்ரலி அக்செப்டட் வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 70, 70லேருந்து அபவ் 70 வந்து ஸ்டாண்டர்ட் த்ரெஷோல்டு. அதுக்கு மேலே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா எவ்வளோ இருந்தாலும், ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னும் ஹைலி எக்ஸலண்ட் கேட்டகரிஸில் வரும். அப்போ 70க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து நான் அக்செப்டபிள். அதுக்கு கீழே வந்ததுன்னா வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்சுக்கு மட்டும் ஓகே, 69 வரைக்கும், 60லேருந்து மற்றதெல்லாம் வந்து கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ ஜென்ரலாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு வந்துடுவோம். அடுத்த டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஐட்டம்ஸ் ஆஃப் டோட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஐட்டம்ஸ்க்கும், அதாவது மொத்தமாக நம்ம 3 கொஸ்டின்ஸ் வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 3 கொஸ்டின்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐட்டம்ஸ் டெலீட் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து இருக்கக்கூடியது. இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் செகண்ட் ரிமைனிங் 2 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ரிலேபிலிட்டி எதுனா ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இப்போ டேரெக்டாக டி டெஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து எலாபரேட்டாக பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் இதை மட்டும் என்ன இருக்குது அப்படின்றது முக்கியமான தேவைக்கு மட்டும் நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து ரிலேபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து ஓகே ஆயிடுச்சு. க்ரோன்பேஜ் ஆல்ஃபா வந்து 0.90 எக்ஸலண்ட்டாக ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிப்போம். சிம்பிள் வந்து எஸ்பிஎஸ்எஸில் கம்ப்யூட் வேரியபிள்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கொஸ்டின்ஸ், அதாவது ஏஐ ப்ரொவைட்ஸ் அக்யூரேட், ஏஐ ஈஸி டு யூஸ், ஏஐ இஸ் ஹெல்ப்ஃபுல், இது வந்து 3 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது இண்டிவிஜுவல் கொஸ்டின். அது மூணுத்தையும் வந்து கம்பைன் பண்ணிப்போம். ஸோ அப்போ 3 கொஸ்டினையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக அப்போ ஆவரேஜ், அப்போ 3 கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்பர் ஆஃப் கொஸ்டின் 3ஆல் டிவைட் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நான் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இந்த ஆவரேஜ் வேல்யூ வந்து டேட்டா ஷீட்டில் வந்து வந்துடும். அது எப்படி வந்திருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நம்ம ஆவரேஜ் பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஷீட்டில் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். நான் ஃபஸ்ட்டு 40 ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்து டேட்டா வச்சு நான் ரன் பண்ணியிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மாலிட்டி வந்து டிஸ்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கடுத்தது திருப்பி ஒரு 20 ரெஸ்பாண்டன்ட் ஆட் பண்ணி வரும்போது நார்மாலிட்டி வந்து ஃபேவரபுளாக வந்திருக்கும். ஸோ அது எப்படி வந்தது அப்படின்றத ஒரு தடவை நம்ம அவுட்புட்டில் வந்து பார்த்துப்போம். ஸோ நார்மாலிட்டி டெஸ்ட்டை நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மாலிட்டி டெஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நார்மாலிட்டி டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து சென்டர் பாயிண்ட் வந்து ஒன்று எக்ஸ் பார் இல்லை அதாவது மியூ பாப்புலேஷன் மீன் இல்லை இப்போ சாம்பிள் மீன். நம்ம சாம்பிள் மீன் தான் எடுத்துருக்குறோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் விலகி இருக்கிறது வந்து டேட்டா. இந்த அதாவது சிம்மெட்ரிக்கல் ஆர்டர், இந்த பெல் ஷேப்டு கர்வில் வந்து கரெக்டாக ஓரளவுக்கு ஃபிட் ஆகணும். எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நியூட்ரலாக வந்து ஃபிட் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து நார்மாலிட்டின்னு அர்த்தம். அப்படி இன்கேஸ் இல்லாமல் ஒரு சைடில் அதிகமாகவும், ஒன்று நெகட்டிவ் சைடில் அதிகமாகவும் இல்லை பாசிட்டிவ் சைடில் அதிகமாகவும் வந்துடுச்சு அப்படின்னா டேட்டா வந்து ஸ்கியூ ஆகிருக்குன்னு அர்த்தம், ஒரு பக்கமாக சாஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதேமாரி இந்த ஹைட்டு, பீக்கட்னஸ் பாட்டம்னஸ் சொல்லுவாங்க, அந்த ஹைட்டும் வந்து கரெக்டான ஷேப்பில் வந்து இருக்கணும். ரொம்ப அதிகமாக போனாலும் ப்ராப்ளம் வந்துடும். அது வந்து குர்டோசிஸ் சொல்லுவாங்க. கீழே வந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுவும் குர்டோசிஸ் தான். அதில் வந்து லெப்டோ குர்டோசிஸ், மீசோ குர்டோசிஸ் இந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. அதாவது முக்கியமாக டி டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறதுனால இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து குர்டோசிஸ் கான்செப்டில் அது வேறு வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்துக்கலாம். அது எப்படி அப்ளை ஆகுது, நார்மாலிட்டி டெஸ்ட் அப்படின்றது வந்து எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த நார்மாலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 விதமான டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சஃபிரோ, கொல்மேக்ரோன்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் வந்து இருக்கும். சஃபிரோ வில்க்கு, கொல்மேக்ரோ, சிம்ரோ அப்படி சொல்லிட்டு 2 டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சஃபிரோ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். இது வந்து லெஸ் தென் 50லேருந்து ஆவரேஜாக. அதுக்கப்புறம் இது ஒரு கண்டிஷன். இன்னொன்று சஃபிரோ வில் டெஸ்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு 2000 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரன் பண்ணுறதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொல்மேக்ரோ, சிமிரோ டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லார்ஜ் சாம்பிள் சைஸ் அதிகமாக இருக்கிறது வந்து சொல்லுவாங்க. இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்மேக்ரோ, சிமிரோவில் வந்து பார்த்திங்கன்னா குட்னஸ் ஆஃப் ஃபிட்ன்ற ஸ்கை ஸ்கொயர் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸ்பெக்டட் அப்சர்வ்டு வேரியபிள்ஸ் அந்த கம்பேரிசன்லேருந்து நான் எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். இது இது வந்து பார்த்திங்கன்னா சஃபிரோ வில் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய இந்த அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து த்ரெஷோல்டு லிமிட் வந்து சிக்னிஃபிகன்ஸ் லெவல், அதாவது பி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
கிரேட்டர் தென் 0.05 விட அதிகமாக இருக்கணும். அப்போ பி வேல்யூ வந்து 0.05 விட அதிகமாகணும். அப்போ நல்ல ஹைபாதிசிஸ் வந்து அக்செப்ட் ஆகணும்னு அர்த்தம். அப்படி நல்ல ஹைபாதிசிஸ் அக்செப்ட் ஆனால் தான் நார்மாலிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். நல்ல ஹைபாதிசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்நார்மல் ஆகிடுச்சு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு வந்து விஷுவலைஸ் ஃபார்மேட்டில் வந்து QQ பிளாட்ஸு, அதுக்கு அடுத்தது வந்து அதாவது ஹிஸ்டோகிராம், இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பாக்ஸ் பிளாட்டு இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நார்மாலிட்டியாக இருக்கா இல்லையன்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்போம். எந்த ஒரு டெஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு பேஸ் ஃபார்முலான்னு இருக்கும். சஃபிரவில் டெஸ்ட்டை ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலனாலும் அது இருக்கிறத நம்ம இது பண்ணிப்போம். இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இல்லை சிக்மா என் ஈக்குவல் டு ஏஐ. அதாவது ஏஐ அப்படின்னா ஏஐ இஸ் த கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. எக்ஸ் அப்படின்றது வந்து இண்டிவிஜுவல் வேல்யூ எக்ஸ்ஐ ஸ்கொயர் பண்ணியிருக்கிறாங்க டிவைடட் பை சிக்மா எக்ஸ் ஐ அப்படின்னா இண்டிவிஜுவல் டேட்டா எக்ஸ் பார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் இல்லை சாம்பிள் மீன் அப்படின்னு அர்த்தம். அது ஸ்கொயர் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஏ இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் த சாம்பிளில் வந்து ஆர்டர் வேல்யூ ஸ்மால் வேல்யூலேருந்து அதாவது அசெண்டிங் ஆர்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். எது கம்மியோ அது வந்து எடுத்துக்கிறாங்கன்னு அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் ஐயோட ஏஐ அப்படின்றது கான்ஸ்டன்ட் வெயிட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் ஐவி டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குன்னு அர்த்தம். இல்லை ஏதோ ஒரு ரெண்டு வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வேரியபிள் சேஞ்சஸ் ஆகிறத பொறுத்து இன்னொரு வேரியபிள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகுது, ஹவு எஃபிஷியன்ட்லி ஒன் வேரியபிள் சேஞ்சஸ் வித் அதர் வேரியபிள்ஸ். அதாவது ஒரு வேரியபிள் சேஞ்சஸை பொறுத்து இன்னொரு வேரியபிள் வந்து எந்த அளவுக்கு வந்து துல்லியமாக வந்து மாறுது அப்படின்றத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. அது ஒரு தனியாக கான்செப்ட் வந்து இருக்கும். ஸோ அப்போது அதெல்லாம் வந்து டெப்த்தாக போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம நார்மல் டெஸ்ட்டோட எக்ஸ்பான்ஷன் வீடியோ வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அது வந்து பேஸ் ஃபார்முலா இருக்கிறதுன்னு மட்டும் நம்ம பார்த்துப்போம். கான்ஸ்டன்ட்னா அதாவது ஜீரோவா இல்லை வெயிட்டேஜ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜீரோவாக இருக்கும்போது அவுட்புட் வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு சாம்பிள் மீன் எக்ஸ் பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சஃபிரோவில் டெஸ்ட்டோட பேஸ் ஃபார்முலா. கொல்மேக்ரோ சிம்ரோவில் வந்து பேஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு இது சுப்பீரியர் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். எஃப்என் எக்ஸ் மைனஸ் எஃப்எக்ஸ். இதில் டி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சாம்பிள் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் தியரிட்டிக்கல் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் மீன் எடுத்துக்கிறோம்னு வச்சுப்போம். நம்ம சாம்பிள் கலெக்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதிலிருந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வரும். அந்த டோட்டல் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனுக்கும் சாம்பிளுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்ல வராங்க. அது எஃப்எக்ஸ் அப்படின்றது எம்பிரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். எம்பிரிக்கல் அப்படின்னா அப்சர்வ்டு வேரியபிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவல் டேட்டா. எஃப்எக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்என்எக்ஸ் அப்படின்றது வந்து அப்சர்வ்டு டேட்டா ஒரிஜினல் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடியது. எஃப்எக்ஸ் அப்படின்றது தியரிட்டிக்கல் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஸ்டாண்டர்டுக்கும் அதாவது எக்ஸ்பெக்டடுக்கும் அப்சர்வேஷனுக்கும் இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குட்னஸ் ஆஃப் ஃபிட் அப்படின்ற கான்செப்ட் கீழே வரும். அதாவது குட்னஸ் ஆஃப் ஃபிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய சாம்பிள்ஸ் வந்து அந்த சென்ட்ரலைஸ்டு அதாவது சாம்பிள் மீனோ இல்லை பாப்புலேஷன் மீனையோ இந்த ட்ரூ பாப்புலேஷன் மீனோ எந்த அளவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது, ஹவ் அக்யூரேட்லி அப்படின்னு இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய கான்செப்டாக போயிட்டு இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நார்மாலிட்டி டெஸ்ட்டுக்கு பேஸ் ஃபார்முலா இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துப்போம். அப்போ இவங்களோட த்ரெஷோல்டு லிமிட் என்னது, நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பி வேல்யூ வந்து 0.05 விட அதிகமாக இருந்ததுன்னா அக்செப்டபிள், அதை விட கம்மியாக இருந்ததுன்னா அன்அக்செப்டபிள். அப்போ கண்டிப்பாக நார்மாலிட்டி டெஸ்ட்டில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா நான் சிக்னிஃபிகண்ட் வந்து இருக்கணும். அப்போ நான் சிக்னிஃபிகண்ட் இருந்தால் தான் நார்மாலிட்டியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது நல் ஹைபோதீசிஸ் வந்து அக்செப்ட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த நார்மாலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணி இது வந்து பேஸ் டெஸ்ட். எல்லா அனாலிசிஸ்க்குமே வந்து பேஸ் இந்த ரிலேபிலிட்டி நார்மாலிட்டி இதெல்லாம் வந்து டெஸ்ட்டு. அப்போ இதுக்கு வந்து நம்ம பார்ப்போம். இதோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓவரால் நம்ம வேரியபிள்ஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஏஐ டோட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆல்ரெடி அசைன் பண்ணி வச்சுட்டேன். அதனால் அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல அசைன் பண்ணிட்டேன். இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. பேஸ் வந்து இப்போ நம்ம நார்மாலிட்டி மட்டும் செக் பண்ணிக்கிறதுனால ஜஸ்ட் நார்மாலிட்டி பிளாட்ஸ் வித் டெஸ்ட் அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் டேபிள் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி நான் ரன் பண்ணி அவுட்புட் வந்து கொடுத்துருக்குறேன். அப்போ அந்த அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த அவுட்புட்டில் கேஸ் ப்ராசஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து எவ்வளோ மிஸ்ஸிங் வேல்யூ எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுவும் லிமிட்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இது வந்து இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துப்போம். அது பேசிக்காக டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எந்தெந்த கான்ஃபிடன்ஸ் லெவலுக்குள்ளே பவுண்டரிக்குள்ளே வருதா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கவில் மீன் மீடியன் இதெல்லாம் வந்து இது பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ஆஃப் நார்மாலிட்டி தான் முக்கியம். ஏன்னா நம்ம டெஸ்ட் தான் நம்ம முக்கியமாக ரன் பண்ண போகிறோம். அதனால் இப்போதைக்கு இது தேவையில்லை. அதனால் டெஸ்ட் ஆஃப் நார்மாலிட்டி டேபிளை மட்டும் செக் பண்ணிக்கலாம்.
இதில் கொல்மேக்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 40 சாம்பிள்ஸ் வச்சு ரன் பண்ணி பார்த்துருக்குறேன். அதில் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 0.023, அப்போ 0.05 விட கம்மியாக வந்துடுச்சு. அப்படி வரவே கூடாது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஃபிரோ டெஸ்ட்லேயும் 0.01ன்னு வந்துடுச்சு. ரொம்ப அப்போ சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து ஹைலி சிக்னிஃபிகண்ட் ஆயிடுச்சு. பி வேல்யூ வந்து லெஸ் தென் ஆயிடுச்சு. கண்டிப்பாக பி வேல்யூ வந்து கிரேட்டர் தென் என்ன பண்ணணும், பி வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0.05 விட இருக்கணும். அப்போ பி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0.5க்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 0. என்ன பண்ணுறாங்க, லெஸ் தென் ஆயிடுச்சு. இப்போ பி வேல்யூ வந்து 0. அப்போ நான் நார்மாலிட்டி ஆயிடுச்சு. அப்போ எத்திக்கலி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நம்ம என்ன பண்ணணும், நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டுக்கு வந்து போகணும், இல்லை டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னொரு ஆப்ஷன் வந்து எத்திக்கல் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் ஒரு 20 சாம்பிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி 60 ரெஸ்பாண்டன்ட்டுக்கு வந்து நான் ரன் பண்ணி பார்க்குறேன். அதில் எப்படி வந்திருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 40 ரெஸ்பாண்டன்ட் வச்சு நான் செக் பண்ணி பார்க்கும்போது அதோடைய நார்மாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டகரிஸில் ஹிஸ்டோகிராம் இருக்கும். ஸோ அந்த ஹிஸ்டோகிராம் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய அளவில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெல் ஷேப்டு கர்வ் வந்து வரல பாருங்கள். ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. அந்த நார்மல் கியூ பிளாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ அப்நார்மல், அதாவது கோட் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகலை, இடையில எங்கேயோ வந்து அப்நார்மல் ஆயிடுச்சு, பெரிய அளவில் வந்து ஃபிட் ஆகலை அப்படி சொல்லிட்டு சொல்ல வராங்க. அடுத்தது சாம்பிள் சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணி நார்மாலிட்டி செக் பண்ணி பார்க்குறேன். அதில் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். அப்போது டிகிரி ஆஃப் இது வந்து பார்த்திங்கன்னா கொல்மேக்ரோ டெஸ்ட்டில் வந்து 0.20, அப்போ 0.05 விட அதிகமாக வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சஃபிரோவில் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 0.148, அதுவும் 0.05 விட அதிகம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நார்மாலிட்டி வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது பாருங்கள். ஸோ கியூ பிளாட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டேட்டா வந்து கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த டேட்டா ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தது, இப்போ கொஞ்சம் நெருங்கி வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் பிளாட்டில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் அதே கேட்டகரிஸில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் டேட்டா செக் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் பிளாட்டில் வந்து ஃபிட் ஆகுது. ஸோ நம்ம விஷுவலைசேஷன் பர்பஸ்க்காக தான் இது யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மெயினாக நம்ம டி டெஸ்ட்டு தான் ரன் பண்ணுறோம் அப்படின்னும் போது டி டெஸ்ட்டோடைய எக்ஸ்பேன்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக பார்ப்போம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ரிலையபிலிட்டி டெஸ்ட்டும் ஓகே ஆகிடுச்சு. அதை வச்சு நார்மாலிட்டி டெஸ்ட்டும் நம்ம பண்ணிட்டோம், டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்புறம் திருப்பி அதை வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சி நம்ம என்ன கொஸ்டினர் ஐட்டம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிவிட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமேட்டு நார்மாலிட்டி டெஸ்ட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், அக்செப்ட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் டெஸ்ட்டுக்கு வந்துடும், ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டுக்கு. ஸோ அதோட நேவிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அனாலிசிஸில் வந்து கம்பேர் மீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டு. ஸோ இந்த ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸ் எடுக்கக்கூடாது. ஏஐ ப்ரொவைட்ஸ் அக்யூரேட், ஈஸி டு யூஸ், ஹெல்ப்ஃபுல், இதெல்லாம் வந்து ஐட்டம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்னு அர்த்தம். அது எடுக்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி அப்புறமேட்டு நம்ம அதை வேரியபிளாக நம்ம மாற்றிட்டோம் ரிலேபிலிட்டி டெஸ்ட் யூஸ் பண்ணி, அதை மட்டும் தான் எடுக்கணும். ஏஐ டோட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம ஸ்கோர் கண்டுபிடிச்சது வந்து அதை எடுத்து நான் ஆல்ரெடி அசைன் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் வேல்யூ 4 கொடுத்துருக்கிறேன். ஏன் டெஸ்ட் வேல்யூ 4 கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா அது வந்து பாப்புலேஷன் மீன் அர்த்தம். அந்த மியூவோட வேல்யூ நம்ம ஃபார்முலா பேஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது எப்படி வந்தது, கம்பெனி அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஃப்ளிப்கார்ட் கம்பெனியில் வந்து பேஸ் வந்து ஆவரேஜ் 4 வந்து இருக்கிறதா அவங்க ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய ரியாலிட்டியில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸு இல்லை நேஷனலைஸ்டு கவர்மெண்ட் அஃபிஷியல் சைட்லேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஆவரேஜ் வந்து கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிஃபைன் பண்ணிட்டதுனால பாப்புலேஷன் வந்து டெஸ்ட் வேல்யூ வச்சிருக்கிறோம். இதை வச்சு டேரெக்டாக வேறு எதுவுமே மென்ஷன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அப்படியே நம்ம ரன் பண்ணாலே போதும். ஸோ இதோட அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டேபிள் வந்து பார்க்கலாம். ஒன் சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் வச்சு நம்ம மொத்தமாக 60 ரெஸ்பாண்டன்ட் டேட்டா வந்து வச்சிருக்கிறோம். மீன் அப்படின்றது வந்து ஆவரேஜ் எக்ஸ் பார், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் வந்து எவ்வளோ விலகி இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றது வந்து என்ன பண்ண எவ்வளோ ரெசிடுவல்ஸ் வேல்யூஸ், அதாவது 95% கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா அதை தாண்டி அந்த லிமிட்டை தாண்டி வந்து இருக்கக்கூடிய ரிஜெக்டட் ரீஜன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றது வந்து நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்கலாம். நம்பர் வந்து 60 நம்ம வேல்யூ கரெக்டாக கொடுத்துட்டோம். மீன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ஒரிஜினல் இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும். மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4.622 வந்து நம்மளுக்கு எங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா டேபிளில் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த மீன் அப்படின்றது வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இதான் வந்து மீன் டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது நம்மளுக்கு அதாவது எரர்ல இருந்து நம்ம சென்டர் பாயிண்ட் மீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்த இதுக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ தான் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ இந்த கிராஃபில் வந்து மீன் டிஃபரன்ஸ் வந்து 0.622 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பிள் மீன் இருக்குது பார்த்தீங்களா 4.622 அதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டெஸ்ட் வேல்யூ அதாவது பாப்புலேஷன் வேல்யூ இருக்குது பார்த்தீங்க பாப்புலேஷன் மீனுக்கும் எக்ஸ் பாருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அதாவது எக்ஸ் பார் மைனஸ் மியூ அப்படின்றது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் வேல்யூ ஆச்சு 0 அப்படின்னாலும் மியூ அப்படின்னாலும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். நம்ம டெஸ்ட் வேல்யூ ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருப்போம் ஆவரேஜ் 4ன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணி எடுத்திருப்போம். அப்போ இங்கே பாருங்கள் சாம்பிள் மீன் வந்து 4.622ன்னு இருக்கா, அதாவது நம்ம கண்டுபிடிச்ச டெஸ்ட் வேல்யூ இந்த டேபிள் இருக்கக்கூடிய வேல்யூ சாம்பிள் மீன் வந்து நம்ம டெஸ்ட் வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். அதிலிருந்து ஆவரேஜ் வேல்யூ வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பாப்புலேஷன் ஆவரேஜ் வந்து 4ஆல் மைனஸ் பண்ணும்போது வரக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து மீன் டிஃபரன்ஸ். அது எங்கே இருக்குது, இந்த சென்டர் பாயிண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த 4 அப்படின்றது ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து பாப்புலேஷன் மீன் அதாவது டெஸ்ட் வேல்யூ. இதிலிருந்து நம்ம எவ்வளோ அதாவது மீன் வந்து அதாவது நம்மளுடைய எக்ஸ் பாரோட வேல்யூ சாம்பிள் மீன் வந்து நம்ம எடுக்கிறோம். சாம்பிள் மீன் வந்து அப்போ சாம்பிள் வந்து இந்த ரெட் டாட்டட் லைன் இருக்குது பாருங்கள், இந்த ரெட் டாட்டட் லைன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாம்பிள் மீன் அப்படின்னு அர்த்தம். இந்த சாம்பிள் மீன் எப்படி இந்த எதுக்காக சாம்பிள் மீன் சொல்கிறோம், அப்போ ஒரிஜினல் பாப்புலேஷன் வந்து இங்கே இருக்குது, அதுலேருந்து நம்ம சாம்பிள்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தாண்டி வந்திருக்கு 4.622 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அப்போது இதிலிருந்து நம்மளுக்கு என்ன பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 4.50 4.62 இந்த அப்போ நம்ம சாம்பிள் வந்து கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சாம்பிள்ஸோட டேட்டா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இந்த ரெட் டாட்டட் லைனில். அதுக்கும் ஒரிஜினலுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னா கேப் பிட்வீன் த சாம்பிள் மீன் வித் பாப்புலேஷன் மீன் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ சாம்பிள் ஆவரேஜுக்கும் பாப்புலேஷன் ஆவரேஜுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் கேப், இந்த கேப் வந்தால் தான் நம்ம டி டெஸ்ட் வந்து வேலிட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கேப் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நாட் அக்செப்டபிள் கேட்டகரிஸ்க்கு போயிடும். அப்போது அதனால் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கேப் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறது. இந்த மீன் டிஃபரன்ஸ்க்கான மீனிங் வந்து அதுதான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இங்கே எங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்றது இப்போ 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்ச் அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து எவ்வளோ கரெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது. ஸ்ப்ரெட்டாக இருக்குது டேட்டா வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு டேபிள் அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல இருந்து எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி. ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றது ரிஜெக்டட் ரீஜன் இந்த ரெட்ல இது கேட்டகரிஸ் இருக்குது பாருங்கள். இந்த ரிஜெக்டட் ரீஜன் இந்த அதாவது கான்ஃபிடன்ஸ் லெவல் 95% கான்ஃபிடன்ஸ் லெவல்கிட்ட தாண்டி இங்கே 2.5% மைனஸ் ப்ளஸில் 2.5% வரது வந்து ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நம்ம சாம்பிள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எரர் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எரரை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் ஆர் மைனஸை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறோம். வந்து இப்போ ஏதாவது கால்குலேஷன் மிஸ்ஸிங் ஆகுது, அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ டேபிள் வேல்யூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் நம்ம ஏதாவது அதில் மேனிப்புலேட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் எவ்வளோ இருக்குது 0.17002ன்னு இருக்கா. அப்போ இந்த 0.0177 வந்து நம்ம ஏதாவது ஆல்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியாக எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் எரருக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என், அதாவது இந்த இடத்துல எஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் இல்லை சிக்மா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என். அந்த பேஸ் ஃபார்முலா நம்ம முதல்ல பார்த்து பாருங்க, அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது இங்கே டேபிளில் 1.31694 இருக்கா டிவைடட் பை அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து எவ்வளோ 60. அப்போ 60 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம். 60 நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். அதாவது என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 7.745 வந்து வரும். அப்போது அந்த 7.745 டிவைடட் பை 1.31694 டிவைடட் பை 7.745 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 0.17002 வந்து வரும். அப்போ இது கரெக்டாக வருது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர் நமக்கு கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா, அதாவது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் அதாவது இந்த ஃபார்முலா அப்படியே வரும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் பெருக்கல் அதுக்கடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னால் நம்ம பெருப்போம். அப்போ ஸ்டாண்டர்ட் எரர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருப்போம் 0.17002 அந்த ஸ்டாண்டர்ட் எரர் இருக்குது பாருங்கள். அதோட நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் அப்படின்றது வந்து இந்த நம்பர் வேல்யூ 60 அதை நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது 7.745.
அப்போ 0.17002 மல்டிப்ளை வித் 7.745 மல்டிப்ளை பண்ணும்போது 1.31694. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்மளுக்கு ஏதாவது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாவை, அதாவது இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்லை அப்படின்னும் போது ஸ்டாண்டர்ட் எரர் வேல்யூ நம்மக்கிட்ட இருக்கும்போது அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணை வந்து நம்பர் ஆஃப் வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணி நம்மளால ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏதாவது ஒரு வேல்யூ டேபிளில் மிஸ் ஆயிருக்கு இல்லை ஆல்ட்ரு ஆயிருக்கு அப்படின்றது வந்து ஈஸியாக நம்ம மேனிப்புலேட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இன்கேஸ் என் வேல்யூ நம்மளுக்கு ஏதாவது தப்பாக வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன ஆகும் அப்படின்னா எஸ் டிவைடட் பை, அதாவது இன்னும் கொஞ்சம் நம்ம டெக்னிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா ஃபார்முலா பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரருக்கு பேஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டிவைடட் பை, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ஃபார்முலா வந்து டினாமினேட்டருக்கு வரும். அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம கிட்ட ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, 1.31694. இந்த அது வந்து டேபிளில் மிஸ் ஆகுதா இல்லை ஆல்ட்ரா இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்குறது. டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரர் வந்து என்ன இருக்குது, 0.17002. அப்போ அதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர், அதாவது இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறோம். நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ராக்சிமேட்லி 60 வந்து வந்துடும். அப்போது ஏதாவது ஒரு வேல்யூ டேபிளில் நம்மளுக்கு தப்பாக வந்திருக்குது, இல்லை அந்த வேல்யூ ஒரு வேல்யூ இல்லைன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ வச்சு நம்ம எப்படி அதை வந்து கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தோம். ஆக்சுவலாக இது வந்து முக்கியமாக வந்து நம்ம இன்டர்பிரிட்டேஷன் வந்து நம்ம கொடுக்கும்போது முக்கியமாக தேவைப்படும் இது செக் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதில் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம அதை வந்து நம்ம சொல்லும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக் வந்துடும். என்ன மிஸ்டேக் பண்ணின்னு இருக்கும், என்ன மிஸ்டேக் பண்ணோம், அது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு டெரிவேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம அதில் என்ன மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்றத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ அந்த டேபிளோட விஷுவல் ஃபார்மேட் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக தான் எல்லாமே ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பீக் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4.62 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இதுதான் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்ப்ரெட்ன்றது 1.316 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து விலகி இருக்குது அப்படி சொல்லிட்டு. அப்போ இன் கேஸ் நம்மளுக்கு வந்து ஒரு 68% கான்ஃபிடன்ஸ் லெவலில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா, அதாவது மீன் வேல்யூலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம ஆட் பண்ணிப்போம். அப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 1.31 நம்ம ஆட் பண்ணுவோம். ஏதாவது 4.62 இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மைனஸ் சைடில் நம்ம கழிச்சிக்கிறீங்க. 4.62 மைனஸ் 1.31 வருது அப்படின்னா 3.31 வரும். அதே ஆட் பண்ணிக்கிறீங்க. 4.62 ப்ளஸ் 1.31 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது மீனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கழிச்சிங்கன்னா 3.31 வரும். மீன் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4.62 அதோட நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேபிள் வேல்யூ 1.31 அதை ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 5.94. அதான் இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து அந்த பவுண்ட்ரி வரைக்கும், அதாவது மைனஸில் வந்து 3.31 வரைக்கும் டேட்டா விலகிக்கலாம். அதே மாதிரி ப்ளஸில் வந்து 5.94 வரைக்கும் டேட்டா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து 68% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு. 95% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆகும்போது என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இப்போ 1.31 வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், 2.61 அப்படி மாதிரி வரைக்கும் வச்சுப்போம். அந்த 2.61 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 4.62ல் வந்து பார்த்தீங்கன்னா 2.61 ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு நமக்கு வரும். இந்த எரர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரருக்கு ஃபார்முலா இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே தான் அங்கே கொஞ்சம் நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் பார்த்தோம், இது கொஞ்சம் ஃபார்முலா எக்ஸாக்டாக பார்த்துருக்குறாங்க, அவ்வளோதான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மிஸ் ஆச்சுன்னா, சாம்பிள் சைஸ் மிஸ் ஆச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு. அடுத்த டேபிள் இதுதான் வந்து முக்கியமான டேபிள். இதில் வந்து எப்படி வந்திருக்குது அப்படின்றது டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி வேல்யூ இதுதான் முக்கியம். அதாவது இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல வந்து எவ்வளோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆக்சுவலாக வந்து விலகி இருக்குது, சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் இருக்கணும், அந்த ரேஞ்சை தாண்டி வந்து வரணும். அதாவது கான்ஃபிடன்ஸ் லெவல் பவுண்டரி தாண்டி வந்திருக்கணும். சிக்னிஃபிகன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பி வேல்யூ வந்து லெஸ் தென் 0.05 0.05 விட கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து நம்ம அந்த கேட்டகரிஸ்க்கு வந்திருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இந்த டேபிளோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றது வந்து லாஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட்டு. அப்போ சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் வந்து 0.05. அப்போ பி வேல்யூ வந்து 0.05 விட கம்மியாக இருக்குது. அப்போ நல்ல ஹைபோதீசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். மீன் டிஃபரன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பாருங்கள். அதாவது 4 இருக்குது பாருங்கள். இந்த 4லேருந்து நம்ம 4.62 வந்து மீனுக்கும் டெஸ்ட் வேல்யூ பாப்புலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, பாப்புலேஷன் மியூக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 0.622 மீன் டிஃபரன்ஸ். அதை நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த விஷுவலில் பார்த்தது. கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.28 to 0.96. ஸோ ஷியர் த டிஃபரன்ஸ் ஃபால் இன் திஸ் ரேஞ்ச், அதாவது 0.28லேருந்து 0.96 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் ரிசல்ட் வந்து வந்திருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல வந்து கிளியரா பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து புரியும். இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து கர்வ்ல வந்து பாருங்க, இந்த ரெட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் மீன். அதாவது மியூவோட இது வந்து 4 அப்ப நம்ம டெஸ்ட் வேல்யூ டார்கெட் வேல்யூ வந்து 4. நம்ம ஆக்சுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட்ல வந்திருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை விட தாண்டி வந்திருக்கும். ஸோ டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 3.660. அப்போ அந்த வேல்யூ விட என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வேல்யூ கம்மியா அதாவது அதை விட குறைஞ்சு வந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா பார்க்கணும் அப்படின்னா 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் ரீஜன் தான் நம்ம ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதில டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு விலகி இருக்கு பாருங்க. இப்ப டெஸ்ட்டோட ரிசல்ட் நம்மகிட்ட வந்து வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3.66 அப்படின்றது அப்சர்வ்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரீன் லைன் அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ விட்டு தாண்டியே வந்துருச்சு. கிரிட்டிக்கல் பவுண்டரி அதாவது ஃபர்ஸ்ட் 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்த 2 ரெட் லைனுக்கு சென்டர் பாயிண்ட். அதை தாண்டி இருக்கக்கூடியது என்ன பண்ணுவாங்க ரிஜெக்டட் ரீஜன் ஆர் டேஞ்சர் லைன் அப்படின்னு அர்த்தம். இந்த டேஞ்சர் லைனையும் தாண்டி ரிஜெக்டட் ஏரியாவும் தாண்டி அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த ரிசல்ட் வந்து மாறி வந்திருக்கு பாருங்க. அப்போ நம்ம 0 இது சென்டர் பாயிண்ட் வந்து 0 அப்படின்னா அதுலேருந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதுக்கடுத்து 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ப்ளஸ் ஆர் மைனஸையும் தாண்டி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்கேஸ் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 3 வரைக்கும் வருதுன்னு வச்சுப்போம். அதாவது டெஸ்ட்டோடைய மேக்ஸிமம் அதாவது அக்செப்டபிள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸை தாண்டி வந்திருக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா -3 + 3 அதை தாண்டி வந்துடுச்சுன்னா ரீஜன் அதாவது மேக்ஸிமம் நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய நார்மல் டெண்டன்சியே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரைக்கும் தான் வந்து விலகி இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்படின்னா அவுட்லயர் கேட்டகரி மாதிரி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து டிஃபரன்ஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் எஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ சென்டர் பாயிண்ட் வந்து பாப்புலேஷன் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த பாப்புலேஷன்லேருந்து நம்ம சாம்பிள் மீன் வந்து குரூப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக விலகி இருக்குது. பெரிய அளவில் டிஃபரன்ஸ் வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. ப்ளூ கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஷேடட் ஏரியா வந்து ரிஜெக்டட் ரீஜன் அதாவது 25% 2.5% வந்து ப்ளஸில் மைனஸில் 2.5% வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா எரர் வேல்யூ. ஸோ அந்த ரிஜெக்டட் ரீஜன்லேருந்து மாறி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் வேல்யூ. ஸோ இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிட்டிக்கல் டேபிள் இருந்து எடுப்போம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்லேருந்து எடுக்கக்கூடியது. அதாவது இப்போ நம்ம 60 பேர் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா அதில் லாஸ்ட் ஒன் கான்ஸ்டன்ட் 59. ஸோ அப்போ ஆல்ரெடி இவங்க இது எஸ்பிஎஸ்எஸ் டேபிளில் ரன் பண்ணதுனால அது ஆட்டோமேட்டிக்காக கிரிட்டிக்கல் வேல்யூ அதுவே கொடுத்துருச்சு. அந்த டேபிளில் இருக்கும். அதாவது சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.00 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா நம்ம டெஸ்ட் வேல்யூவில் நம்ம டேபிளில் பார்க்க மாட்டோம். ஜென்ரலாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடியதில் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 59 அந்த 59 டிகிரி ஆஃப் ஃப்ரீடமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு எவ்வளோ அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை வந்து நம்ம மேனுவலாக பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து டேபிள் இது ஃப்ரீயாக வந்து கூகுளில் நம்மளுக்கு கிடைக்கும். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லைனில் டிஎஃப்ன்றது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம 60 ரெஸ்பாண்டண்ட்டுக்கு எடுத்துருக்கிறோம். இந்த 60 ரெஸ்பாண்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து 60 அதாவது 59 அப்படின்றது வந்து கிடைக்காது. அதுக்கு பதில் ஒரு சிலதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு அப்புறமேட்டு 30க்கு அப்புறமேட்டு 40, 50, 60 சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். அப்ராக்சிமேட்டாக எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 59லாம் நியர்லி 60. அப்போ அது 60க்கு நேராக நம்ம ரோ வைஸ் 95% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 வருது பாருங்க. அப்போ இந்த இடத்துல இவங்களும் அப்போ சொல்லியிருக்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 2 அப்போ 2001 அப்படின்றது அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். மோர் ஆர் லெஸ் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் வேல்யூ. இந்த கிரிட்டிக்கல் வேல்யூவை விட வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். நம்மளுடைய டெஸ்ட் வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்சர்வ்டு வேல்யூ 3.660 அதாவது வேல்யூ நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3.660. ஆனால் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய இதுதான் லிமிட்டு. அந்த லிமிட்டையும் தாண்டி வந்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் நல்ல ஹைபோதீசிஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அப்போ நல்ல ஹைபோதீசிஸ் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் வந்து வந்திருக்குது. அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த எஃபெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்போ பாப்புலேஷன் மீனுக்கும் சாம்பிள் மீனுக்கும் பெரிய அளவில் டிஃபரெண்ட் வந்து இருக்குது. சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் வந்து இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறது. இந்த டேபிள் வந்து முக்கியமாக வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அதனால வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளியராக நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வேல்யூ 3.660 கரெக்ட் தான். இன்கேஸ் அந்த இடத்துல ஏதாவது ஆல்டர் பண்ணியிருக்கிறோம் மேனிப்புலேட் ஆயிருக்கு அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா அதாவது மீன் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா எக்ஸ் பார் மைனஸ் மியூ அப்படின்னு அர்த்தம் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரர் மீன். ஸ்டாண்டர்ட் எரர் மீன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் அதான் ஃபார்முலா. மீன் டிஃபரன்ஸ்ன்றது வந்து எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை அதாவது இந்த ஃபார்முலா பேஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா அதே தான் இங்கே. அப்போ எஸ் டிவைடட் பை
ஸ்கொயர் ரூட் ஆஃப் n அப்படின்றது அந்த ஸ்டாண்டர்ட் எரர் மீன் வந்து நம்ம பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், அதாவது மீன் டிஃபரன்ஸ் வந்து ஆல்ரெடி இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு இங்கே ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண தேவையில்லை, என்ன இருக்குதுன்றது அது தெரியணுன்றதுக்காக. அப்போது 0.6222ன்னு போயிருக்கா, டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் எரர். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் எரர் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம், 1.71 ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்டர்ட் எரர் மீன் இதுதான் 17, அதாவது எஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n அதுதான். அப்போ அதால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 3.6595 அப்ராக்சிமேட்டாக வரும். அப்போ நியர்லி பர்ஃபெக்டாக வந்து டி வேல்யூ வரணும். அப்போ நம்ம இங்கே ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம், நமக்கு ஃபேவரபுளாக மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது தெரியும். எதுக்காக வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவை பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபார்முலா பேஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது டேட்டா மேனிப்புலேட் ஆயிருக்கா, ஆல்ட்ரு ஆயிருக்கா அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்காகவும், நம்ம கண்டுபிடிச்சிருக்க டெஸ்ட் ரிசல்ட் கரெக்டான்றதை கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் நம்ம ஃபார்முலா. அதனால தான் அந்த பேஸ் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனு. ஈவன் தோ நம்ம சாஃப்ட்வேர் ரன் பண்ணி பார்த்தாலும் அந்த பேஸ் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு எத்திக்கலி சப்போர்ட் பண்ணும். நம்மளால் அதை வச்சு நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஈஸியாக சொல்ல முடியும். அதாவது கான்ஃபிடென்ட்டாக நம்மளுடைய ரிசல்ட்டை வந்து நம்மளால் சொல்ல முடியும், கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம இந்த டி டெஸ்ட்டு நம்ம ஃபைனல் டேபிள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்டர்வலில் வந்து நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம், அதாவது கரெக்டாக நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இன்கேஸ் ஆல்டர் பண்ணிட்டோம், சிக்னிஃபிகன்ஸில் ஏதாவது நம்ம ஆல்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இந்த கம்பேரிசனை வச்சு நம்ம செக் பண்ணிக்க முடியும். வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் நம்மளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலுக்குள்ளே இருக்குது அப்படின்னா லோயர் அண்ட் அப்பர் பவுண்டரியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அப்சல்யூட் 0 வரணும். இந்த ரேஞ்சில் வந்து பாருங்கள், லோயரில் வந்து பார்த்திங்கன்னா 0.28ன்னு இருக்குது, அப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 0.96ன்னு இருக்குது. அப்போ வெறும் ப்ளஸில் மட்டுமே வந்திருக்கு, ஜீரோவை தாண்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ப்ளஸில் மட்டுமே வந்திருக்கு, மைனஸில் வரல. அப்போ மைனஸில் ப்ளஸில் சென்டர் பாயிண்ட்டில் 0 வர மாதிரி இருக்கணும். அப்போ இன்கேஸ் லோயர் பவுண்டரி வந்து பார்த்திங்கன்னா -0.28, அப்பர் வந்து +0.96 அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டில் அப்போ 0 வந்து சென்டர் பாயிண்ட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இல்லை பாருங்கள். அதே பேட்டர்னில் தான் வந்து பாருங்கள், இது ஒன் சாம்பிள் எஃபெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோயர் கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல எஃபெக்ட் வந்து உங்களுக்கு மாறும். அப்போ பாருங்கள் 0.28, 0.73, அப்போ ப்ளஸ்லேயே அதாவது பாசிட்டிவ் சைட்லேயே சாஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ கான்ஃபிடன்ஸ் லெவலுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன அக்செப்டபிள் ரீஜன் அர்த்தம். அப்போ அக்செப்டபிள் ரீஜனை தாண்டி ப்ளஸில் வந்து மாறி வந்துடுச்சு, பாசிட்டிவ் சைடில் மாறி வந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போது இந்த இடத்துல வந்து பாருங்கள், இப்போ இந்த டேபிளோட இது வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் சைஸ் கோஹென், அதுக்கடுத்து எட்ஜஸ் கரெக்ஷன் அப்படி சொல்லிட்டு எஃபெக்ட் சைஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் வேல்யூக்கும் ரியாலிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ அப்படி சொல்லிட்டு. ஸோ இதுக்கான த்ரெஷோல்டு லிமிட் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க, அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ முக்கியமாக நம்ம ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டில் வந்து செக் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஹென்ஸு, அதுக்கடுத்து எட்ஜஸ் கரெக்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக இது டி டெஸ்ட்டில் வந்து ரன் பண்ணுறதுக்காக இதோட முக்கிய பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் சாம்பிள் மீன் அண்டு ஹைப்போதசிஸ்டு மீன். அதாவது சாம்பிள் மீனும் பாப்புலேஷன் மீனுக்கும் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறதுக்கு. அப்படி இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அது வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி சாம்பிள் மீன், ஹைப்போதசிஸ், பாப்புலேஷன் மீன்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இதில் கோஹென்ஸ் டியோட மெஷர் வந்து ஹவு மெனி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் சாம்பிள் மீன் இஸ் ஃப்ரம் த பாப்புலேஷன் மீன். அதாவது நம்மளுடைய இந்த பாப்புலேஷன் மீன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சென்டர் பாயிண்ட் வந்து பாப்புலேஷன் மீன் அப்படின்னு அர்த்தம், அதாவது 4. அதிலிருந்து நம்மளுடைய சாம்பிள் மீன் எவ்வளோ விலகி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த வெறும் டாட் மட்டும் இருக்குது பாருங்கள், இந்த டாட் வந்து ஒரிஜினல் பாப்புலேஷன் அர்த்தம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய சாம்பிள் வந்து அதிலிருந்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ விலகி இருக்கு பாருங்கள். இன்கேஸ் இந்த சென்டர் பாயிண்ட் இதுன்னு வச்சுப்போம், டயகனல் லைன், அதிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏன்னா பாசிட்டிவ் சைடில் வந்திருக்குது. அப்போ பாசிட்டிவ் சைடாக நம்மளுக்கு வந்து விலகி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சாம்பிள் மீன் வந்து பாப்புலேஷன் மீன், இந்த பாப்புலேஷன் மீன்லேருந்து எவ்வளோ விலகி இருக்குது அப்படின்னு அர்த்தம். எட்ஜஸ் வந்து கரெக்டட் வெர்ஷன் ஆஃப் கோஹெஷன், அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் சரி பண்ணி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம், ப்ரீசைஸாக இருக்கும்னு அர்த்தம். மோர் அக்யூரேட் அன்பயாஸ்டு எஸ்டிமேட் வென் த சாம்பிள் சைஸ் இஸ் ஸ்மால். இன்கேஸ் சாம்பிள் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக, அதாவது 50க்கு கீழே இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அக்யூரேசியாக ரிசல்ட் வரும். அப்போ ரெண்டு காம்பினேஷன் எஸ்பிஎஸ்எஸில் வந்து இன்பில்டாக தான் இருக்கும். இவங்களோட எஃபெக்ட் சைஸ் அப்படின்றது வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் எஃபெக்ட் சைஸ் இவங்களோட பேஸ் ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷர் எஃபெக்ட் சைஸ். முக்கியமாக வந்து கோஹென்ஸ் டி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எஃபெக்ட், லார்ஜ் எஃபெக்டாக, மீடியம் எஃபெக்ட் அப்படி சொல்லிட்டு எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கணும். அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து த்ரெஷோல்டு லிமிட் வந்து நமக்கு இருக்கும். அதில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு 0.50 நம்மளுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 0.0 இருந்ததுன்னா ஸ்மால் எஃபெக்ட்டு, 0.5 வந்து மீடியம் எஃபெக்ட்டு, 0.80 லார்ஜ் எஃபெக்ட், ஹைலி அக்செப்டபிள்னு அர்த்தம்.
அதே தான் இங்கேயும் எட்ஜஸ்க்கும் வரும். இதில் கோஹெஷன்ஸ் ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா டி வந்து அவங்களுடைய பேஸ் சிம்பிள், இதில் எக்ஸ் பார் அப்படின்றது வந்து சாம்பிள் மீன், இதில் மியூ அப்படின்றது வந்து பாப்புலேஷன் மீன், ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸு. எஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். அப்போ இவங்க சிம்பிளாக தான் யூஸ் பண்ணிக்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் டி வந்து பார்த்தீங்கன்னா அன்பயாஸ்டு எஃபெக்ட், அதில் எஃபெக்ட் சைஸில் வந்து மிஸ்டேக் வரக்கூடாதுன்றதுனால ஜி வந்து அவருடைய பேசிக் சிம்பிள், இதில் டி அப்படின்றது வந்து ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஹெஷன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதே டி தான், இவருடைய கோஹெஷன் டியோட இது வந்து எடுத்துக்கிறாரு, அது கொஞ்சம் அதை ரிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கிறாருன்னு அர்த்தம். இன்ட்டு 1 மைனஸ், அதாவது பேஸ் வந்து 100%ன்னு அர்த்தம், 1 வந்து 100%ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 டிவைடட் பை 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து n மைனஸ் ஒன்னு அர்த்தம். ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து n மைனஸ் ஒன்று. 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3 அந்த கேட்டகரிஸில் வந்து வரும். அந்த மல்டிபிள் காம்பினேஷனில் வந்து வர மாதிரி இருக்கும். அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம், எப்படி வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1 and 2 அந்த மாதிரிலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடியது எப்படி வந்திருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறது. அப்போ பேஸ் ஃபார்முலா 4 டைம்ஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மைனஸ் 1. அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு வந்து லார்ஜ் சாம்பிளுக்கு வந்து கோஹெஷன் டி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, ஸ்மால் சாம்பிளுக்கு வந்து 50க்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது ரெண்டுமே இன்பில்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எஸ்பிஎஸ்எஸ்ல வந்து ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கு வரும். ஸோ அப்போ அந்த எஃபெக்ட் சைஸில் வந்து பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடியது வந்து பாயிண்ட் எஸ்டிமேட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்டாண்டர்டைசர் நம்மளுக்கு தேவையில்லை, அது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்குறது. அப்போ இந்த பாயிண்ட் எஸ்டிமேட்டில் 0 பாயிண்ட், அதாவது 0.20 அப்படின்னா நார்மல் எஃபெக்ட், அது 0.50னா லார்ஜ் எஃபெக்ட். பாயிண்ட் எஸ்டிமேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 0.472. இது வந்து எஃபெக்ட் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து செகண்ட் வந்து எட்ஜஸ் கரெக்ஷன் வந்து போகிற பண்ண 4.466 வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த இது எல்லாமே ப்ளஸ்லேயே இருக்குது பாருங்கள், சென்டர் பாயிண்டில் வந்து 0 வரதுக்கான வாய்ப்பே இல்லை பாருங்கள். இந்த பவுண்டரி லைனில் வந்து நீங்கள் பார்க்கும்போது அப்பர் லோயர் வந்து கண்டிப்பாக ஒன்று மைனஸ் ப்ளஸில் இருக்கணும், சென்டரில் வந்து 0 வரணும், அப்சல்யூட் 0 எங்கேயாவது வரணும் அந்த லோயர் அப்பரில். அப்படி வரல அப்படின்னும் போது ப்ளஸ் சைடில் மட்டும் சாஞ்சி வந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். பாசிட்டிவ் சிக்னிஃபிகன்ஸ் எஃபெக்ட் வந்து ஜாஸ்தி, பாசிட்டிவ் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். த்ரெஷோல்டு லிமிட் என்னது 0.2 வந்து ஸ்மால் எஃபெக்ட், 0.5 வந்து மீடியம் எஃபெக்ட், 0.8 வந்து லார்ஜ் எஃபெக்ட். நம்ம இதில் வந்து இருக்கிறது வந்து 0.472, இது வந்து மீடியம் எஃபெக்ட் கியர் தான் வந்து இருக்குது. அப்போ சம்வாட் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்க்கும் 4.62, அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியம் எஃபெக்ட் தான். ஒரு ரீசன் ஃபர்ஸ்ட் வந்து நார்மாலிட்டி இல்லை, அதனால திருப்பி அதை வந்து ரிஃபைன் பண்ணி நார்மாலிட்டியாக மாற்றணும். அதுக்கடுத்து டேட்டா வந்து ரொம்ப கம்மி, அதனால நம்மளுக்கு வந்து அந்த எஃபெக்ட் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்குது. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேட்டா மிஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த டேட்டா மிஸ் ஆகிறத வச்சு நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பேசிக் எல்லாத்துக்குமான பேஸ் ஃபார்முலா நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம அந்த ஃபார்முலாலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, கோஹெஷன் டி எட்ஜஸ் கார்லேஷன். அப்போ கோஹெஷன் டி ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அப்போ அந்த பாயிண்ட் எஸ்டிமேட்டட் வேல்யூ வந்து அது மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணுவோம். மீன் டிஃபரன்ஸ்னா எக்ஸ் பார் மைனஸ் மியூ. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்றது வந்து எஸ். அப்போ மீன் டிஃபரன்ஸ் வந்து இங்கே எங்கே கொடுத்துருக்குறாங்க, நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேபிளில் இருக்குது பாருங்கள். மீன் டிஃபரன்ஸ் வந்து 0.622 இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எஸ்ஸோட வேல்யூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து என்னது 1.31694, அதுதான் அந்த எஸ்ஸோட வேல்யூ வந்து எடுத்துப்போம். அப்போ ஃபார்முலா நம்மளுக்கு கரெக்டாக தெரியுதுன்னா ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எங்கே மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கோ அந்த ஃபார்முலா வச்சு லாஜிக்கலாக நம்மளால் ஈஸியாக நம்மளுடைய அக்யூரேட்டாக அந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ 0.472 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோஹெஷனுக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ஜஸ் கரெக்ஷனுக்கும் நம்ம பார்க்கலாம். அப்போ நமக்கு வந்து இதுக்கும் எட்ஜஸ் கரெக்ஷனோட பேஸ் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். G ஈக்குவல் டு டி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 3 டிவைடட் பை 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மைனஸ் 1 அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இப்போ இதில் வந்து டி வந்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி 472 வந்து இருக்குன்னு வச்சுக்கோம். இன்கேஸ் நம்மளுக்கு எட்ஜஸ் கரெக்ஷனில் ஏதாவது நம்ம மேனிப்புலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 60, அதில் 1 வந்து லாஸ்ட் கான்ஸ்டன்ட் 59 அதை நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபேக்டர் 1. அப்போ ஃபேக்டர் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 3 டைம்ஸ் அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மைனஸ் 3 டிவைடட் பை 4 இன்ட்டு 59, அதாவது 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இந்த 3 வந்து டிஃபால்ட்டு 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 59, 4 மைனஸ் 1. திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போது அதாவது இதை அந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறோம். அப்போ அந்த 4 டைம்ஸ் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்போ செக் பண்ணும்போது 3, அப்போ 4 இன்ட்டு 59 வந்து 4 டைம்ஸ் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மல்டிப்ளை ஆகும்போது 236 மைனஸ் 1. அப்போ 3 டிவைடட் பை 1 மைனஸ் அந்த டிஃபால்ட் ஃபார்முலா 3 டிவைடட் பை
0.235 அதாவது நம்ம டிவைட் பண்ணும்போது 0.01276 வந்து வருது பார்த்தீங்களா? அப்போ 1ல இருந்து 0.1276 கழிக்கும்போது 0.987 வந்து வருது. ஸோ அப்போ இந்த மல்டிப்ளை கோஎஃபிஷியன்ட் பை த ஃபேக்டர்ஸு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த 0.472 அதாவது கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர்ஸோடைய ஒரிஜினல் வேல்யூ ஒரு ரிசல்ட் வேல்யூ அதோட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.465 நம்மளுக்கு வருது பாருங்க. அப்போ அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக வந்து நியர்லி வந்து நம்மளுக்கு 0.466 வருது. அப்போ கண்டிப்பாக எதுக்காக இந்த பேஸ் ஃபார்முலாலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பேஸ் ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அந்த இருக்கக்கூடிய வேல்யூ வந்து கரெக்டா இல்லை தப்பா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். இன்கேஸ் அது வந்து நம்மளுக்கு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருதுன்னா, கண்டிப்பா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி அத என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கிராஸ் செக்கிங் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான். இதோட எக்ஸ்பேண்டட் வீடியோ வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம்.